வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இதை ட்ரீட் பண்ணலாமா வேண்டாமா இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயம், இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இது அப்சஷன் கம்பல்ஷன் அந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ அப்சஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு தாட் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, சில பேருக்கு நம்ம டோரை சாத்திட்டோமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே அந்த டவுட் வரும். ஸோ அந்த டவுட் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். செக் பண்ணிட்டு வந்து அந்த டோர் சாத்தி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் வந்துடும். பட் இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டவுட் வர அவங்க மறுபடியும் போய் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும் நம்ம சாத்திட்டோன்ட்டு. பட் ஆனால் தாட் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பயம் ஏற்படும், அது பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டத்தை அவங்களால சமாளிக்க முடியாது. பேசாமல் இந்த பதட்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த என்ன சொல்லுதோ அதை போய் கேட்டுருவோம் அப்படின்னு போய் கம்பல்சிவாக போயிட்டு அந்த டோரை சாத்திட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் அப்சஷன், அதாவது என்ன சொல்கிறதுனா ஜெர்ம்ஸ் அழுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு அடிக்கடி போய் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சில பேருக்குலாம் வந்துட்டு அப்சஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி பார்த்தா வந்துட்டு யாராவது போய் குத்திடணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்தா தப்பான எண்ணங்கள் வரும். சில பேருக்கு செக்ஷுவலான எண்ணங்கள் வரும். அதாவது திடீர்னு எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எங்கேயோ போகும்போது மற்றவங்களாம் பார்க்கும்போது வந்துட்டு செக்ஷுவல் தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த அப்சஷன்ஸ் வந்துட்டு அவங்க மைண்டை ரொம்ப ஆக்குபை பண்ணிடும். சரி என்னடா இது, சரி நமக்கு ஒரு எண்ணம் தானே வரப்போகுது, அந்த எண்ணத்தை டைவர்ட் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டு போகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த எண்ணம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணம் வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. அது திரும்ப நம்ம பிரெயின் ஆக்குபை பண்ணி ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கும். வேறு எதையுமே அது கான்சன்ட்ரேட் பண்ண விடாது. ஸோ இதனாலேயே ரொம்ப மன கஷ்டம் ஏற்படும். அட் த சேம் டைம் அந்த கம்பல்ஷனில் மாட்டிக்கிட்டு இதே விஷயத்த ஒரு மனுஷன் திருப்பி காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அவங்களால அவங்க அன்றாட வாழ்க்கையை வாழவே முடியாது, அவங்க வேலைகளை ஒழுங்காக செய்யவே முடியாது. அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்ல மாட்டிக்கிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை இருக்கவங்க தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்ட்டு. மற்றவங்களாம் அதை பார்க்கும்போது என்ன இது சாதாரண விஷயம், தாட்டை மாற்றிட்டு போயிடலான் இருக்கும். இங்கே தாட்டை மாற்றவே முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற மெயினான பிரச்சனை. சரி, இதை ட்ரீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மைல்டு டு மாடரேட்டாக இருந்தால் நம்ம வந்து சிபிடி ட்ரை பண்ணலாம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் பிஹேவியர் தெரப்பி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு சில டெக்னிக்ஸ்லாம் அவங்க சொல்லி தருவோம். அந்த டெக்னிக்ஸ் பண்ணும்போது அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்சசிவ் தாட்ஸ் தான் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அண்ட் அட் சேம் டைம் ரெண்டாவது விஷயம், இன்கேஸ் சிபிடி மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸும் சேர்ந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்எஸ்ஆர்ஐஸ் அந்த மாதிரி நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ டோஸ் தேவைப்படுதோ அந்த டோஸ் கரெக்டாக டைட்டர் பண்ணி அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் வந்துட்டு மேனேஜ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும். நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் இது அப்படியே விடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கம்பல்சரிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அட் த எண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேலையெல்லாம் நிறைய வந்து செய்ய முடியாமல் அவங்க லைஃபை வந்து கஷ்டப்பட்டு முடங்கி கிடக்கிற நிலமெல்லாம் ஏற்பட்டு நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இதை ஈஸியாக ட்ரீட் பண்ணிவிட்டு வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லாயிருக்கும். இல்லையா நம்ம பர்சனல் லைஃப்பை பாதிச்சிடும், நம்ம வேலைகளும் ஃபுல்லாக பாதிச்சிடும், நம்ம ஃபேமிலி லைஃப் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஸோ பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஏதாவது பார்க்குறீங்கன்னா அதை ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. யாராவது பக்கத்தில் ட்ரீட் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க வந்துட்டு அதை அட்வைஸை வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்து அவங்க என்ன சொன்னாலும் அது கரெக்டாக கேட்கும்.